இன்றைய 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவின் முழு உருவ வெண்கலச் சிலையை கும்பகோணத்தில் செய்து சிங்கப்பூரில் இறக்குமதி செய்யவுள்ளார் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் தொழிலதிபர் ஒருவர். இன நல்லிணக்க நாள் கொண்டாட்டங்களின் போது பொருத்தமற்ற வகையில் உடையணிந்து வந்த 2 மாணவர்கள் மீது ராஃபிள்ஸ் கல்வி நிலையம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. தடுக்க முயன்ற காவல்துறை அதிகாரியை கடித்ததாக கூறப்படும் ஆடவர் மீது ஜூலை 26ஆம் தேதி குற்றம் சாட்டப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து காவல்துறையினர் சோதனைக்காக நிறுத்தச் சொன்னபோது ஆடவர் தன் வாகனத்தை விரைவாக ஓட்டிச் சென்றதாக கூறப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு பள்ளிகளில் ஜாதி பெயர்கள் இருக்கலாமா என்று அரசிடம் கேள்வி எழுப்பினார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் காசா சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு உதவும்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு ஜூலை 25ஆம் தேதி நெருக்குதல் தந்துள்ளார்.